எல்லோரும் சொன்னார்கள் இந்த பாதை மிக கடினமானதென்று. எல்லோரும் சொன்னார்கள் நம் வாழ்நாளில் இது சாத்தியமில்லை என்று. எல்லோரும் சொன்னார்கள் இது வெல்ல முடியாத போர் என்று. ஆனால் கேசிஆருக்கு மட்டுமே நம்பிக்கை இருந்தது. அதை அவர் சாத்தியமாக்கினார். எப்படி தெரியுமா? பல ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேச மாநிலத்திற்குள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தெலுங்கானா மக்கள் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. தங்களது அடையாளம், சம உரிமைகள், வளங்கள் மற்றும் வாய்ப்புகளுக்காக போராடினர். இறுதியில் மகத்தான வெற்றியும் பெற்றனர். தெலுங்கானா ராஷ்டிர சமிதி மற்றும் பொதுமக்கள் தாங்களாகவே இணைந்து கேசிஆர் தலைமையில் உருவான சக்தி வாய்ந்த மக்கள் இயக்கத்தினால் ஜூன் 2 2014 புதிதாக அமைக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சராக கே. சந்திரசேகர ராவ் பதவியேற்றார். கல்வகுண்ட்ல சந்திரசேகர ராவ் அనే నేను அதனுடன் ஒடுக்கப்பட்ட தெலுங்கானா மக்களுக்கு தான் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஒரு புதிய அடையாளம், ஒரு புதிய நம்பிக்கை மற்றும் ஒரு புதிய விடியல். Now Telangana needs to be reinvented. Telangana needs to be reoriented. ஆனால் இவரது அரசாங்கம் தெலுங்கானாவின் பெரும் துயரையும் சேர்த்தே பெற்றது. கடும் வறட்சி, விவசாயிகள் மற்றும் கைத்தறி நெசவாளர்களின் தற்கொலைகள், பாசனம் அல்லது குடிநீருக்கான நீர் பற்றாக்குறை, லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்தல், முடிவில்லா மின்வெட்டு, பட்ஜெட்டின் நிச்சயமற்ற வருமானம் மற்றும் செலவுகள், மந்தமான நிதி நிலைமை, புத்தம் புதிய அரசையும் அதன் இளம் அரசாங்கத்தையும் முடிவில்லா பிரச்சனைகளின் இந்த சுழற்சி விடாமல் துரத்தியது. ஒவ்வொரு முக்கிய பிரிவிலும் சீர்திருத்தம் மற்றும் உடனடி நடவடிக்கை தேவைப்பட்டது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் தெலுங்கானாவுக்கு பொற்காலத்தை தர துணிந்து கனவு கண்டார் கேசிஆர். இந்தியாவின் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களில் ஒன்றாக ஆக தன் தொலைநோக்கு பார்வை மற்றும் ஆற்றல் மிக்க தலைமையுடன் அடிமட்டத்திலிருந்து மாநிலத்தை மேலே கொண்டு வர கேசிஆர் வழிகாட்டினார். இந்தியாவின் புரட்சிகரமான வெற்றி கதையை உருவாக்க முதல் நாளிலிருந்து இந்தியாவின் இந்த இளைய மாநிலம் ஒரே சமயத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் பல பிரிவுகளின் கடினமான பாதையில் அடியெடுத்து வைத்தது. தெலுங்கானா 450க்கும் மேற்பட்ட நல்ல திட்டங்களை தொடங்கியது. அதில் அனைவருக்கும் இடம் கிடைத்தது. ஆஸ்ரா அல்லது உதவும் கரம், இது ஒரு ஓய்வூதிய திட்டம். இதில் மூத்த குடிமக்கள், தனியாக வாழும் பெண்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 2016, மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 3016 வழங்கப்படுகிறது. நிதி நெருக்கடியில் இருந்து விடுபட்டு அவர்கள் சுயமரியாதையுடன் வாழ ஆஸ்ரா திட்டம் உதவுகிறது. இந்தியாவில் 2 படுக்கையறை வீடுகள் திட்டத்தை தொடங்கிய ஒரே மாநிலம் தெலுங்கானா ஆகும். இந்த திட்டத்தில் பல மாடி கட்டடங்கள் கட்டப்படும். அதில் 100% மானியத்தில் ஏழை எளியோருக்கு 2 படுக்கையறைகள் கொண்ட வீடுகள் வழங்கப்படும். இதுவரை சுமார் 20,000 கோடி ரூபாய் செலவில் 3 லட்சம் 2 படுக்கையறை வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள தலித்துகளின் பிரச்சனைகளை தீர்க்க தலித் பந்த் யோஜனா திட்டத்தை தெலுங்கானா அரசு பிரம்மாண்டமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தில் ஒவ்வொரு தலித் குடும்பத்துக்கும் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியமில்லாத உதவித்தொகையாக ரூபாய் 10 லட்சம் ஒருமுறை வழங்கப்படுகிறது மற்றும் அரசு உரிமம் வழங்கும் பிரிவுகளிலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது அவர்களுக்கு நிதி பாதுகாப்பையும் சிறந்த எதிர்காலத்துக்கான நம்பிக்கையும் அளிக்கிறது. நிதியுதவிகளை தவிர ஏதேனும் பேரிடர் ஏற்பட்டால் பயனாளிக்கு உதவ பாதுகாப்புக்காக ஒரு மூலதனத்தையும் அரசு உருவாக்கியுள்ளது.
SC/ST தொழில் முனைவோரின் வளர்ச்சி மற்றும் திறனை வளர்ப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தும் தெலுங்கானா அரசின் T-Pride தெலுங்கானா ஸ்டேட் புரோகிராம் ஃபார் ராபிட் இன்குபேஷன் ஆஃப் தலித் என்டர்பிரைசஸ் திட்டம் SC/ST தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது. குழந்தை திருமணத்தை தடுக்கவும், பெண் குழந்தை உள்ள குடும்பங்களில் நிதி சுமையை குறைக்கவும் இந்தியாவிலேயே முதன்முறையாக கல்யாண லட்சுமி மற்றும் ஷாதி முபாரக் திட்டத்தை முதல்வர் அறிவித்துள்ளார். இந்த திட்டம் தங்கள் பெண்களின் திருமணத்தை நடத்தும் குடும்பங்களுக்கு ரூபாய் 1,116,000 நிதியுதவி அளிக்கிறது. இந்த திட்டம் இதுவரை 11 லட்சத்திற்கு மேற்பட்ட குடும்பங்களை கடனிலிருந்து காப்பாற்றியுள்ளது. கைவினை கலைஞர்கள், பீடி தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள சிறு தொழில் தினக்கூலிகள் உள்பட மேம்பாட்டிற்காக போராடும் சமூகங்களுக்கு தெலுங்கானாவின் அனைத்து பகுதிகளிலும் முதல் முறையாக நலத்திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. செம்மறியாடு வளர்ப்போருக்கு செம்மறியாடு வழங்கும் திட்டம் போன்ற வெகுமதிகள் மக்களின் இதயங்களை வென்றுள்ளன. சிறுசெல்லா போன்ற இடங்களில் நெசவாளர்கள் நெருக்கடியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். தெலுங்கானா மாநிலம் முழுவதும் பெரும் எழுச்சிக்கான கதைகள் வெளிவருகின்றன. சொன்னதை செய்யும் ஒரு தலைவரின் தலைமையின் கீழ் குடிநீர் துறையில் ஒரு புரட்சி. முக்கியமான இந்த திட்டம் போர்க்கால அடிப்படையில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தெலுங்கானாவில் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் சுத்தமான, பாதுகாப்பான மற்றும் ஏராளமான குடிநீர் வழங்கப்படும். இது 2 லட்சம் கிலோமீட்டர்களுக்கு மேல் பல்வேறு அளவிலான குழாய்களின் பரந்த வலையமைப்பு ஆகும். மாபெரும் இந்த நீளத்தால் பூமியை 5 முறை சுற்றி வரலாம். 46,000 கோடி ரூபாய் செலவில் மிஷன் பாகிரதன் நாளொன்றுக்கு 3000 மில்லியன் லிட்டர் பாதுகாப்பான குடிநீரை மாநிலம் முழுவதும் வழங்குகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக குடிமக்களின் ஒவ்வொரு வீட்டிற்கும் கட்டணமில்லாமல் பாதுகாப்பான குடிநீரை வழங்கும் ஒரே மாநிலம் தெலுங்கானா. மிஷன் பாகிரதன் மூலமாக இந்தியாவில் முதல் முறையாக வரலாறு படைக்கப்பட்ட மாநிலம் 0% புளோரைடு இல்லாத பாதுகாப்பான குடிநீரை எட்டியுள்ளது. மத்திய அரசின் ஜல் ஜீவன் மிஷனுக்கும் நாட்டில் 11 மாநில அரசுகளுக்கும் தெலுங்கானா இப்போது ஒரு உதாரணமாக உள்ளது. मैं अभिनंदन करना चाहता हूं तेलंगाना की सरकार का कि एक भी घर ऐसा नहीं है जहां पीने का पानी लेने के लिए किसी गरीब को, मां को और बेटी को बाहर जाना पड़े. தெலுங்கானாவின் முதல் அரசாங்கம் பதவியேற்ற போது அது மோசமான மின்சார பற்றாக்குறையால் போராடிக் கொண்டிருந்தது. புதிதாக உருவான மாநிலத்தில் மின்சாரம் ஒழுங்கற்று இருந்தது. ஒழுங்கில்லா மின்வரத்து மற்றும் மோசமான பரிமாற்றத்திறன். முதல்வர் அவசர நடவடிக்கை எடுத்தார். பல்வேறு திறன் கொண்ட நூற்றுக்கணக்கான துணை மின் நிலையங்கள் போர்க்கால அடிப்படையில் கட்டப்பட்டன. மாநில டிஸ்காம்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் மாநிலத்தை மின்மயமாக்கியது. மாநிலம் உருவான 200 நாட்களுக்குள் 24 மணி நேரமும் தடையற்ற மற்றும் தரமான மின்சாரம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை KCR நிறைவேற்றினார். தெலுங்கானாவில் இன்று எங்கும் மின்வெட்டு இல்லை. மேலும் தெலுங்கானா அனைத்து பகுதிகளுக்கும் உயர்தர மின்சாரத்தை 24 மணி நேரமும் தினமும் வழங்கும் ஒரே இந்திய மாநிலமாக உள்ளது. 7 ஆண்டுகளுக்குள் 2014இல் 7600 மெகாவாட்டாக இருந்த நிறுவப்பட்ட மின்திறன் 2021இல் 17,305 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டுக்குள் தெலுங்கானா தனது மொத்த மின் திறனை 25,000 மெகாவாட்டாக உயர்த்தும். KCRின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் அல்ட்ரா மெகா பவர் ப்ராஜெக்டுகள் முடிவடைந்தவுடன் இது எட்டப்படும். 7,600 மெகாவாட்ஸிலிருந்து 25,000 மெகாவாட்ஸ். இவ்வளவு குறுகிய காலத்தில் 18,000 மெகாவாட் மின்சாரம் அதிகரிப்பு. இந்திய மின்துறை வரலாற்றில் இதற்கு முன் இவ்வளவு பெரிய சாதனை நிகழ்ந்ததில்லை. தனிநபர் மின்சார நுகர்வு அடிப்படையில் தெலுங்கானா நாடு முன்னணியில் உள்ளது. இது அனைத்து துறைகளிலும் சிறந்த வளர்ச்சிக்கான ஒரு நல்ல அறிகுறியாகும்.
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையிலும் கேசிஆர் தலைமையிலான அரசிற்கு முட்டுக்கட்டை போட முடியாது. தெலுங்கானா தனது சோலார் பவர் திறனையும் அதிவேகமாக விரிவுபடுத்தி வருகிறது. நிறுவப்பட்ட சோலார் பவர் திறன் வெறும் 6 ஆண்டுகளில் 50 மடங்கு அதிகரித்துள்ளது. 2014 வெறும் 70 மெகாவாட்டிலிருந்து 2021 4478 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கிறது. முழு நாட்டிற்கும் எதிர்கால மின் சீர்திருத்தங்களுக்கு இன்றைய தெலுங்கானா முக்கியமான உதாரணமாக திகழ்கிறது. மாநிலம் உருவாவதற்கு முன் அதன் நீர்ப்பாசன பிரிவு பரிதாபமான நிலையில் இருந்தது. 2014 தெலுங்கானா மாநிலம் உருவான பிறகு பாசனத்தை மேம்படுத்த அரசு துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்தது. 7 ஆண்டுகளில் நீர்ப்பாசனத்துறையின் செலவு 1,28,000 கோடி ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இது எப்படி நடந்தது? தற்போது நடைபெற்று வரும் திட்டங்களை விரைந்து முடிப்பதுடன் பழைய திட்டங்களை நவீனமயமாக்குவதற்கான உத்திகள் குறித்து விவாதிக்க முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுபோன்ற அனைத்து திட்டங்களும் புது வாழ்வு பெற்றது. நீர்ப்பாசனத்துறையை பெருக்குவதற்கு அரசாங்கம் பல்முனை அணுகுமுறையை சுவீகரித்தது. மாநிலத்தின் அத்தியாவசிய தேவைகளை மனதில் கொண்டு நீர்ப்பாசன திட்டங்களின் மறுவடிவமைத்தல் மற்றும் மறுசீரமைப்புக்காக பல துணிச்சலான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. பாலமரு ரங்காரெட்டி மற்றும் சீதாராம் லிப்ட் பாசன திட்டங்கள், தேவாதுல்லா லிப்ட் பாசன திட்டம் மற்றும் காலேஸ்வரம் லிப்ட் பாசன திட்டம். காலேஸ்வரம் மல்டி ஸ்டேஜ் லிப்ட் பாசன திட்டம் உலகின் மிகப்பெரிய லிப்ட் பாசன திட்டமாகும். கோதாவரி நீரை 90 மீட்டரிலிருந்து 618 மீட்டருக்கு உயர்த்தும் புதுமையாக வடிவமைக்கப்பட்ட மாபெரும் திட்டம் இது. இதன் மூலம் தெலுங்கானாவின் வறண்ட பூமிக்கு தண்ணீர் வழங்க முடிந்தது. காலேஸ்வரம் மல்டி ஸ்டேஜ் லிப்ட் பாசன திட்டம் தெலுங்கானா அரசின் மூலம் எட்டப்பட்ட ஒரு ஒப்பற்ற முயற்சியாகும். கோதாவரி ஆற்றில் 3 தடுப்பணைகளுடன் 20 மெகா வால்யூம் வாட்டர் லிப்டுகள், 22 பம்ப் ஹவுஸ்கள், 20 நீர்த்தேக்கங்கள் மற்றும் சுமார் 2000 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதைகள், குழாய்கள் மற்றும் கால்வாய்கள் அடங்கிய திட்டம். இவையெல்லாம் 36 மாதங்களில் முடிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டது. This project is going to cater 45 lakh acres and it will be giving water for 2 crops. So that means 90 lakh acres will be producing gold out of the land. அதே நேரத்தில் அரசாங்கம் மிஷன் காகதியம் என்ற திட்டத்தை தொடங்கியது. இதன் மூலம் சிறிய நீர்ப்பாசன தொட்டிகளையும் நீர்நிலைகளையும் புதுப்பிக்க 11ஆம் நூற்றாண்டு காகதிய வம்சத்திலிருந்து 21ஆம் நூற்றாண்டிற்கு ஒரு புதுமையான தீர்வை கொண்டு வந்தது. 22,000 கோடி முதலீட்டில் ஏற்கனவே செயல்படாமல் கிடக்கும் 46,531 தொட்டிகள் சுத்தம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டன. தெலுங்கானாவின் நிலத்தடி நீர்மட்டத்தை மாற்றுவதற்காக மிஷன் காகதியம் செயல்படுகிறது. இதன் மூலம் மாநிலத்தின் ஒவ்வொரு விளைநிலத்திற்கும் தண்ணீர் சென்றடைகிறது. கால்நடைகள் கவனித்துக் கொள்ளப்படுகின்றன. மேலும் இது கிராமப்புற பொருளாதாரத்திற்கு ஊக்கத்தை அளிக்கிறது. நீர்ப்பாசனத் துறையில் மிகுந்த கவனம் செலுத்தியதன் மூலம் தெலுங்கானாவில் மொத்த நீர்ப்பாசன பகுதி 2014 முதல் 2021 வரை 119% அதிகரித்துள்ளது. தெலுங்கானாவின் விளைநிலங்கள் வழியாக நீர் மீண்டும் பாய்கிறது. அது தெலுங்கானாவின் மீன்பிடி தொழிலுக்கும் பலன் தருகிறது. இதனால் இன்று தெலுங்கானா இந்தியாவில் உள்நாட்டு மீன்பிடியில் முதல் இடத்தில் இருக்கிறது. விவசாயிகளின் துயர் துடைப்பதற்கு மட்டுமில்லாமல் தங்கள் தலைவிதியை தாங்களே மாற்ற போதுமான அளவு உறுதி தர வடிவமைக்கப்பட்ட புதிய சீர்திருத்தங்கள் தெலுங்கானாவில் விவசாயத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவை அனைத்தும் நடந்ததற்கு காரணம் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அரசியல் மன உறுதி. அதில் விவாதத்திலும் திட்டங்களை உருவாக்குவதிலும் பயன்பெறும் அனைவரையும் பார்ட்னராக சேர்த்து கொண்டதும் அடங்கும். இதுவரை நாட்டில் ஒருபோதும் நிகழாத விரிவான மற்றும் விவசாய சீர்திருத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன.
இன்று தெலுங்கானாவில் 5000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒவ்வொரு பண்ணையும் குறிப்பிட்ட கிளஸ்டரின் கீழ் கொண்டு வரப்படும். அதற்கு ரைத் வேதிகா திட்டத்தின் கீழ் ஒரு விவசாய விரிவாக்க அதிகாரியால் உதவப்படும். மொத்தம் 2601 கிளஸ்டர்கள் கொண்ட இது இந்தியாவிற்கு ஒரு புதிய கருத்து. ரைத் வேதிகா இது விவசாயிகளுக்கும் வேளாண் விரிவாக்க அதிகாரிகளுக்கும் இடையிலான பாலமாக உள்ளது. இது நிதி, பயிர் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு விவசாயியின் வீட்டிற்கே சென்று சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது. ரைது பீமா திட்டம் சோகமான மற்றும் எதிர்பாராத நிகழ்வுக்காக 100% பிரீமியம் காப்பீடு திட்டம். ரைது பந்து இதில் சம்பா மற்றும் குறுவை சாகுபடிக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் திருப்பி செலுத்த தேவையில்லாத நிதியுதவியுடன் 100% முதலீட்டு மானியம் வழங்கப்படுகிறது. இந்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் திட்டத்திற்கு தெலுங்கானாவில் ரைது பந்து திட்டம் முன்மாதிரியாக உள்ளது. கடந்த 7 ஆண்டுகளில் இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த 50,448 கோடி ரூபாயை அரசாங்கம் செலவிட்டுள்ளது. இதன் விளைவாக தெலுங்கானா விவசாயி இப்போது நவீன யுகத்தில் காலடி வைத்திருக்கிறார். இன்று விவசாயிகள் நுண்ணீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம், பயிர் மாற்றம், பசுமை இல்லம் மற்றும் பாலிஹவுஸ் போன்ற புதுமையான மற்றும் அறிவியல் விவசாய முறைகளை பயன்படுத்துகின்றனர். புதிய ரக பயிர்களை பயிரிடுவதுடன் தன் வயல்களை இயந்திரமாக்கி வருகிறார் மற்றும் இந்த தாக்கம் அனைத்தையும் மாற்றியுள்ளது. விவசாயத்திற்கு 24 மணி நேரம் இடைவிடா இலவச மின்சாரம். இந்தியாவில் இது வேறெங்கும் கிடையாது. செஸ் இல்லாமல் விவசாயத்திற்கு தண்ணீர். பருத்தி உற்பத்தியில் தெலுங்கானா முதலிடத்தில் உள்ளது. 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் 22,000 கோடிக்கும் அதிகமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளில் முதல் முறையாக 2018இல் ஒரு விவசாயியும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. விவசாயத்துறையின் உற்பத்தி 8 மடங்கு அதிகரித்துள்ளது. நிலப்பதிவுகளை டிஜிட்டல் மயமாக்கியதற்காக 15வது நிதி கமிஷன் தெலுங்கானா மாநிலத்திற்கு 2வது இடத்தை தந்தது. இந்தியாவிலேயே முதன் முறையாக தெலுங்கானா விதைகளுக்கு ஆன்லைன் சான்றிதழை அறிமுகப்படுத்தியது. இன்று தெலுங்கானா விவசாயிகள் நெல் உற்பத்தியில் முதலிடத்தை பிடிக்க பஞ்சாப் மாநிலத்துடன் போட்டி போடுகிறார்கள். தன்னலம் கருதாமல் மக்கள் நலனுக்காக 24 மணி நேரமும் சோர்வில்லாமல் உழைக்கும் தலைமை இல்லை என்றால் இவை எதுவும் சாத்தியமில்லை. தெலுங்கானா கவனம் செலுத்திய முக்கிய துறைகளில் ஒன்று ஆரோக்கியம். உலகிலேயே மிகப்பெரிய கண் பரிசோதனை முகாமான கண்ணொளி 2018 முதல் 3.5 கோடி மக்களுக்கு உதவியுள்ளது. இது இலவச கண் பரிசோதனை முதல் பார்வை கோளாறு, இலவச கண்ணாடி மற்றும் அறுவை சிகிச்சைகள் வரை வழங்கி கண் பராமரிப்பு மற்றும் தீவிர கண் நோய்களை தடுப்பது போன்ற அனைத்திலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. புதிய மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் மூலம் ஒவ்வொரு வட்டாரத்திலும் தீவிர மாற்றம் உருவாகியுள்ளது. பஸ்தி மருந்தகம் என்பது நகர்ப்புற ஏழைகளுக்கு சேவை செய்யும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வலையமைப்பாகும். அணுக சுலபமாக இருப்பதுடன் இது இலவசமானது. 350 பஸ்தி மருந்தகம் இலவச ஆலோசனை, மருந்துகள் மற்றும் பலவித டயக்னோஸ்டிக் டெஸ்டை வழங்குகிறது. உயர்மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரை ஆரோக்கியம் ஒட்டுமொத்தமாக மேம்படுத்தப்பட்டதால் இதுபோன்ற திட்டங்கள் மக்களை விரைவாகவும் ஆற்றலுடனும் எட்டுகிறது. மிக அதிக பலன் அடைந்தது தெலுங்கானா பெண்கள்தான். அம்மா ஒடி எனும் கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டம். இதில் உள்ள மொத்தம் 300 ஆம்புலன்ஸுகள் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச பரிசோதனை சேவைகளை வழங்குகின்றன. ஆம்புலன்ஸ் அவர்களை வீட்டிலிருந்து அழைத்து சென்று மருத்துவமனையில் இலவச சோதனைகள் மற்றும் செக்கப்களை வழங்கி அவர்களை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு விடுகிறது. ஆரோக்கிய லட்சுமி திட்டம் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களையும் குழந்தைகளையும் கவனிப்பதால் ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களின் முழுமையான ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இந்த திட்டம் ஒழுங்கான சமச்சீர் ஆகாரத்தை வழங்குகிறது. 19 லட்சத்தை விட அதிகமான பாலூட்டும் தாய்மார்கள், 5 லட்சத்துக்கும் அதிக கைக்குழந்தைகள் மற்றும் 25 லட்சத்துக்கும் அதிகமான கர்ப்பிணி பெண்களை எட்டியுள்ளது. இத்துடன் இது முடிந்துவிடவில்லை. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால்
12,000 ரூபாயும் பெண் குழந்தைகளுக்கு 13,000 ரூபாய் நிதியுதவியும் கொடுக்கப்படுகிறது. கேசிஆர் கிட்டின் உதவியால் பிறந்த பிறகும் குடும்பம் கவனிக்கப்படுகிறது. இந்த கிட்டில் அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான 16 அத்தியாவசிய மற்றும் சத்து பொருட்கள் உள்ளன. புதிய பெற்றோருக்கு, குறிப்பாக பொருட்களை தாங்களே வாங்குவதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு இந்த கிட் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தெலுங்கானாவில் இந்த திட்டங்களால் இன்று பிரசவங்களில் 98% மருத்துவமனைகளில் நடக்கிறது மற்றும் சிசுகள், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு 100% தடுப்பூசிகள் கிடைக்கின்றன. இதன் விளைவாக தாய் இறப்பு விகிதம் மற்றும் சிசு இறப்பு விகிதம் மாநிலத்தில் சிறப்பாக உள்ளது. பொது சுகாதாரம் அனைவருக்கும் சமமாக கிடைக்கும்போது அது முழு சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது. தெலுங்கானா தனது அடுத்த தலைமுறைக்கு வழங்குவதில் தெலுங்கானா நாட்டின் தலைமையில் உள்ளது. அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதை அது உறுதி செய்கிறது. ஆரம்ப நிலை முதல் உயர்கல்வி வரை ஒவ்வொரு குழந்தையும் தரமான கல்வியின் பலன்களை பெற வேண்டும். குறிப்பாக அடிமட்ட அளவில் கல்வி முறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. 2014 மாநிலம் உருவான போது தெலுங்கானாவில் 300 தங்கி படிக்கும் பள்ளிகள் மட்டுமே இருந்தன. 2021 சுமார் 1000 தங்கி படிக்கும் கல்வி நிறுவனங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இது 3 மடங்கு அதிகரிப்பு. இவ்வளவு குறுகிய காலத்தில் எந்த ஒரு மாநிலத்தாலும் இதை சாதிக்க முடியவில்லை. எங்கள் ஊர் எங்கள் பள்ளிக்கூடம் திட்டம் நிலைமையை மாற்றியது. 7200 கோடிகளுக்கு மேல் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டால் தெலுங்கானாவின் கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் உள்ள 26,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு சுமார் 20 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து சர்வதேச தரத்தை அடைவார்கள். இன்று தங்கி படிக்கும் கல்வி முறையான ஆவாசிய வித்யாவில் தெலுங்கானா நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது. ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் விட அதிக பட்ஜெட்டில் ஆண்டுதோறும் ஒரு மாணவனுக்கு 1,25,000 ரூபாய் செலவழிக்கப்படும். இதில் 5 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் மிகச்சிறந்த கல்வி பெற்று பயன்பெறுவார்கள். வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க ஒரு பயனாளிக்கு ரூபாய் 20 லட்சம் உதவித்தொகையும் அரசு வழங்குகிறது. அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதன் மூலம் அதன் மாணவர்கள் இப்போது விலை உயர்ந்த தனியார் பள்ளிகளுடன் போட்டியிட்டு அவற்றையும் வெஞ்சலாம். முடிவுகள் அனைவருக்கும் தெளிவாக உள்ளன. தெலுங்கானாவில் பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் நிற்பது வெகுவாக குறைந்துள்ளது. தரமான கல்வியுடன் தெலுங்கானாவின் திறமையான இளம் தலைமுறை விண்ணை தொடுகிறது. ஆனால் வாய்ப்பு இருந்து திறமை இல்லை எனில் வளர்ச்சி ஏற்படாது. எனவே தெலுங்கானா தொழில் மற்றும் வர்த்தகத்தில் அதிவேக வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. தொழில் மற்றும் வர்த்தகம், சுலபமான வர்த்தகம், இது எளிமையான ஆனால் அழுத்தமான வாக்கியம். இந்த வாக்கியம் தெலுங்கானாவில் இது போஸ்டரில் உள்ள சாதாரண முழக்கம் மட்டுமல்ல, இது முதலீடுகளை கொண்டு வந்து தொழில் முனைவோரை தூண்டுகிறது. இந்த இடத்தை தூண்டுபவை தெலுங்கானா மாநில தொழிலக கொள்கையான TSI பாஸ் மற்றும் TSB பாஸ் தரணி போர்ட்டல். குறைந்தபட்ச ஆய்வு மற்றும் அதிகபட்ச வசதிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள TSI பாஸில் மின்னல் வேகத்தில் அனுமதி பரிசீலிக்கப்பட்டு 15 நாட்களுக்குள் அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. இன்று தெலுங்கானாவில் 20,000 தொழில்கள் உள்ளன. இவை தெலுங்கானா மாநில தொழில் கொள்கையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. Come to Telangana, invest in Telangana, let us grow together. 7 ஆண்டுகளில் தெலுங்கானாவில் இந்த தொழில்களின் மூலம் 2,32,000 கோடிகளுக்கு மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. பெரிய சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள், குறிப்பாக IT, தெலுங்கானா மற்றும் ஹைதராபாத் நகருக்கு வருவதில் ஆச்சரியமில்லை. ஹைதராபாத் ஸ்டார்ட் அப்புகளுக்கு விருப்பமான இடமாக வேகமாக மாறி வருகிறது. இங்கு இன்று 6,600க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் உள்ளன.
அவற்றில் சில பில்லியன் டாலர் மதிப்பீடு அல்லது யூனிகார்ன் நிலையை அடைவதை நெருங்கிவிட்டன. 14% வளர்ச்சியுடன் 2021 மற்றும் 2022 ஐடி ஏற்றுமதி ரூபாய் 1.50 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது. ஆனால் தெலுங்கானா அரசின் இலக்குகள் இன்னும் உயர்ந்தவை. அடுத்த 3 ஆண்டுகளில் இது 3 லட்சம் கோடி ரூபாயை எட்ட வேண்டும். ஹைதராபாத்தின் ஜினோம் பள்ளத்தாக்கு உலகின் தடுப்பூசிகளின் தலைநகரமாக உள்ளது. உலகளாவிய தடுப்பூசிகளில் 33% ஜினோம் பள்ளத்தாக்கில் தயாரிக்கப்படுகின்றன. விரைவில் R&D மற்றும் தயாரிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பார்மா நகரம் ஹைதராபாத்தில் வரவுள்ளது. இது 9.7 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டை ஈர்க்கும் மற்றும் சுமார் 5,60,000 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முன்னேற்றம் பெருநகரங்களில் மட்டுமல்ல, தெலுங்கானாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ளது. இது போன்ற கிராம வளர்ச்சியை இந்தியாவில் வேறு எங்கும் காண முடியாது. அதற்கு தெலுங்கானாவின் தலைமை பாராட்டப்பட வேண்டும். கிராம உள்கட்டுமான மேம்பாட்டிற்கு இது முக்கியத்துவம் கொடுக்கிறது. தெலுங்கானாவில் 12,769 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தும் ஒரு உதாரணம். கிராமப்புற முன்னேற்றம். கிராமப்புறங்களில் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக கிராமப்புற இயற்கை வனம். ஒவ்வொரு கிராமத்திலும் சுத்தமான பூங்கா உள்ளது. இதில் ஈகோ பார்க்குகள் மற்றும் திறந்தவெளி ஜிம் உள்ளன. கிராமப்புற மருந்தகம். ஒவ்வொரு கிராமத்திலும் தரமான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளன. உறுதியான வீடுகள் மற்றும் தெருக்களில் சரியான விளக்கு வெளிச்சம். ஒவ்வொரு கிராமத்திலும் பசுமையை பெருக்க ஒரு நாற்று பண்ணை உள்ளது. ஒவ்வொரு கிராமத்திலும் கிராமத்தின் வளர்ச்சி பணிகளுடன் குப்பைகளை சேகரிக்க டிராக்டர் உள்ளது. அனைத்து தினசரி சேவைகளுக்கும் ஒரே சந்தை. ஒவ்வொரு கிராமத்திலும் அதிநவீன மயானங்கள் மற்றும் இறுதி சடங்கு சேவைகள். வைகுண்டதாமம். 7 ஆண்டுகளில் இந்திய மாநிலங்களில் முதன்முறையாக தெலுங்கானா கிராமங்கள் ஒரே நேரத்தில் அனைத்து வசதிகளையும் பெற்றுள்ளன. தெலுங்கானாவை சேர்ந்த ஹரிதாஹாரம் இந்தியாவின் மிகப்பெரிய மரத்தோட்டம் மற்றும் காடு வளர்ப்பு இயக்கம். பிரேசில் மற்றும் சீனாவை தொடர்ந்து இது உலகில் 3வது இடத்தில் உள்ளது. இது காட்டுப் பகுதியை 24%இலிருந்து 33% அதிகரித்து இதன் மூலம் மாநிலம் முழுவதும் ஏற்கனவே 242 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. 21ஆம் நூற்றாண்டின் பசுமை புரட்சியை ஏற்படுத்த கிராம அளவில் நாற்று பண்ணை ஒன்றை உருவாக்கி மாநில மக்கள் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுவார்கள். பொதுமக்களையும் இதில் பங்கேற்க வைப்பதன் மூலம் ஹரிதாஹாரம் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதில் அரசாங்கம் முன்னணியில் இருக்கும் என்று ஒரு பெரிய செய்தியை வழங்கியுள்ளது. ஹைதராபாத் போன்ற நகரங்கள் வேலைவாய்ப்புகளை வழங்குவதுடன் சிறந்த வாழ்க்கை தரத்தையும் சுதந்திரத்தையும் வழங்குகிறது. தெலுங்கானாவில் சாலைகள் மற்றும் பாலங்களுக்காக ரூபாய் 7,000 கோடி ஒதுக்கப்பட்டு நகர்ப்புற முன்னேற்றத்திற்கு உத்வேகம் கிடைத்துள்ளது. அதன் முனிசிபல் கார்ப்பரேஷன் பட்ஜெட்டில் 10% பசுமை பட்ஜெட் என்று ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்று அதிநவீன சட்டம் மற்றும் ஒழுங்கு உள்கட்டமைப்பு கொண்டுள்ளது என்று தெலுங்கானா மிகவும் பெருமையுடன் கூறலாம். ஷீ குழுக்கள், குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பிற்காக விழிப்புடன் கூடிய நவீன மற்றும் உயர் தொழில்நுட்ப காவல் அமைப்பு. காவல்துறையின் புதிய வாகனங்களில் ஹைடெக் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. நாட்டிலேயே முதன்முறையாக ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் மாதாந்திர காவல் நிலைய பராமரிப்பு நிதி மற்றும் ரிஸ்க் அலவன்ஸாக போக்குவரத்து போலீசாருக்கு 30% கூடுதல் சம்பளம். அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த காவல்துறை கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர். அனைத்து மதத்தினரின் மகத்தான கலாச்சார மற்றும் ஆன்மீக கலாச்சாரங்கள் மற்றும் பண்டிகைகளை கொண்டாடுவதன் மூலம் தெலுங்கானாவின் சமூக கட்டமைப்பை மாநில அரசு பலப்படுத்தியுள்ளது. மாநிலத்தின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பதுகமா உலகம் முழுவதும்
தெலுங்கானா பெண்களால் பரவலாக கொண்டாடப்படும் பூக்களின் திருவிழா ஆகும். தெலுங்கானா மாநிலம் யாதாத்திரியில் உலகின் தனித்துவம் வாய்ந்த ஆன்மீகமயமாக புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் உள்ளது. ரோஸ் அலை இங்குள்ள வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் தொட்டுள்ளது. 7 ஆண்டுகளில் தெலுங்கானாவில் ஏற்பட்ட இந்த மாற்றம் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு ஒரு தூண்டுகோலாக மாறியுள்ளது. 7 ஆண்டுகளில் திறமையான நிர்வாகமே முன்னேற்றத்திற்கான ஒரே வழி என்பதை இந்தியாவின் இளம் மாநிலம் நிரூபித்துள்ளது. நல்ல திட்டங்கள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த நிர்வாகத்தின் கலவை இந்த வெற்றியை சாத்தியமாக்கியுள்ளது. தெலுங்கானாவின் தனிநபர் வருமானம் 2 மடங்கை விட அதிகம். 2014-15 1.24 லட்சமாக இருந்தது. 2021-22 2.78 லட்சமாகியுள்ளது. தெலுங்கானாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GSDP 128% வளர்ச்சி கண்டுள்ளது. 2014-15 ரூபாய் 5.06 லட்சம் கோடியிலிருந்து 2021-22 ரூபாய் 11.55 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இன்று தெலுங்கானாவின் இந்த நடவடிக்கை அரசியல் பாதையின் இரு தரப்பினாலும் பாராட்டப்பட்டு வருகிறது. இந்திய அரசின் நிதி ஆயோக் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி தெலுங்கானாவை உச்சக்கட்ட பொருளாதார செயலாக்குபவராக ஏற்றுக்கொண்டுள்ளன. ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை நிறைவேற்றுவதில் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தெலுங்கானா உள்ளது. இந்தியாவின் முதல் 10 சன்சத் ஆதர்ஷ் கிராமின் யோஜனா விருது தெலுங்கானாவின் 7 கிராமங்களுக்கு கிடைத்தது. 19 தெலுங்கானா கிராமங்களுக்கு இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் தேசிய விருது கிடைத்தது. 7 ஆண்டுகளில் நாட்டிற்கும் உலகிற்கும் தெலுங்கானா தன்னை வளர்ச்சியின் புதுமையான முன்மாதிரியாக காட்டியுள்ளது. சாம்பலிலிருந்து மீண்ட ஃபீனிக்ஸ் பறவை போன்றது தெலுங்கானா. மிகவும் பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்றாக இருந்ததிலிருந்து தேசிய அரங்கில் தன்னை திறம்பட செயல்படுத்தியுள்ளது. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் மறுக்க முடியாத மாடல் இது. நாம் கனவு காணும் வளர்ச்சி இப்போது வெகு தொலைவில் இல்லை. கனவு காண தைரியம் வேண்டும். ஒன்றாக இணைந்து நாம் அதை உருவாக்குவோம். மேலும் அதை சாதித்து காட்டுவோம்.